இந்த மாதிரி சூப்பர் டேஸ்டான பணியாரம் இதுவரைக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. பலாப்பழத்தில் செய்கிறதுனால கேரளாவில் இதை சக்க உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3-4 தடவை கழுவி இருக்கிறோம். இப்போது இதில் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ண போகிறோம். இது கூட வாசனைக்காக 7-8 ஏலக்காய் சேர்த்துருக்குறோம். பாருங்கள், நல்லா நைஸாக மாவாக அரைச்சி எடுத்தாச்சு. இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். பதம் பக்குவம் தேவையில்லை, கரைஞ்சா போதும். இதில் இருக்கிற அழுக்க வடிகட்ட போகிறோம். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை சூடாக இருக்கிறப்பையும் அப்படியே நம்ம மாவில் சேர்த்துடலாம். அப்போ தான் உண்ணியப்பம் இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி